ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அசஸ் ஸ்பீக்ஸ். ரீசெண்டாக ஏர் இந்தியாவோட ஃப்ளைட் வந்து அகமதாபாத்தில் கிராஷ் ஆச்சு. இந்த சம்பவத்தை பற்றி பேசாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த சம்பவத்தை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த சம்பவத்தை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறீங்கன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏர் இந்தியாவோட ஃப்ளைட்டு வந்து அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு. அது வந்து ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி கிராஷ் ஆச்சு. இப்போ இந்த கிராஷில் அந்த ஃப்ளைட்டில் இருந்த பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும், பைலட்ஸாக இருக்கட்டும், கேபின் க்ரூ மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே உயிரிழந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 242 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளைட்டில். அதில் 241 பேர் உயிரிழந்து போயிட்டாங்க. ஒருத்தரை தவிர, எல்லாரும் இல்லை, ஒருத்தரை தவிர எல்லாருமே உயிரிழந்து போயிட்டாங்க. இப்போ இந்த ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரோட பேர் வந்து விஸ்வாஸ். இவர் வந்து எப்படி உயிர் தப்பிச்சாரு? எல்லாருமே எரிஞ்சு போயிட்டாங்க. எல்லாருமே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளைட்டில் வந்து ஃபுல்லாக ஃபியூல் வந்து லோட் பண்ணியிருந்தாங்க. அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போகக்கூடிய ஃப்ளைட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும்ல. ஸோ ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஃபியூலை வந்து ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் லிட்டர் வந்து இந்த ஏரோப்ளேனில் வந்து டேங்க் ஃபுல்லாக இருந்திருக்கு, ஃபியூல் ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால அந்த ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆன சில நொடிகள்லேயே இந்த ஃப்ளைட்டு வந்து தீப்பற்றிக்கிச்சு. அதில் இருந்த எல்லாருமே தீப்பற்றி உயிரிழந்து போயிட்டாங்க. கருகின நிலையில தான் அவங்களோட பாடியை வந்து மீட்டு எடுத்தாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப கொடுமையான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களா, அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சராக இருக்கட்டும், பைலட்ஸாக இருக்கட்டும், இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இவங்களோட பாடியை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ சாம்பிள்ஸ் தான் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாடியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலிட்ட வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் ஆளுங்க. இதெல்லாம் ரொம்ப கேட்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குதுங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி கொடுமையான தருணங்கள், கொடுமையான மோசமான சம்பவம் வந்து நடந்திருக்குது. இப்போ அந்த ஒருத்தர் வந்து உயிர் தப்பிச்சிட்டார்ல, இவர் வந்து உயிர் தப்பிச்சதில் பல பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலி முழுக்க முழுக்க. ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அந்த விஷ்ணு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் வந்து உயிர் பிழைச்சார்ல. ஆனால் இதே ஃப்ளைட்டில் இவரோட சேர்ந்து இவரோட தம்பியும் இவரோட பிரதரும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவரும் அந்த ஃப்ளைட்டில் வந்து சிக்கி உயிரிழந்து போயிட்டார். அந்த சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்து போயிட்டார். இவர் மட்டும் எப்படி பொழைச்சிட்டாரு? இப்போ இவர் பொழைச்ச உடனே, இவரும் ஆக்சுவலாக விக்டிம் தான். இவரோட கையும் காலும் ஏகப்பட்ட சேதாரத்தோட தான் இவர் வந்து பொழைச்சிட்டாரு. இது வந்து கடவுளோட கிருபைன்னு சொல்லலாம். மிராக்கள் தான் எல்லாருமே இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இன்னும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சிலர் பர்டிகுலராக அந்த கவர்மெண்ட் ஆளுங்கலாம் இவர் மட்டும் எப்படி உயிர் பொழைச்சாரு, ஒருவேளை இவர் தான் இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க. ஏன்னா 242 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ஃப்ளைட்டில். எல்லாருமே உயிரிழந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறாருன்னா இதில் வந்து ஏதோ ஒரு இது இருக்குது, மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னடத்தில் இருந்தும் கவர்மெண்ட் ஆளுங்களாக இருக்கட்டும், போலீஸ் ஆளுங்களாக இருக்கட்டும், எல்லாரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவர் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளைட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கு, கிராஷ் ஆனதுக்கு இவர் எந்த ஒரு விதத்துலையும் காரணம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனால் பல பேர் இந்த கேவலமான வியூஸுக்காகவும், வியூஸ் மூலிமா என்ன வரப்போகுது, காசுக்காகவும் இவர் வந்து இந்த ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணலை. இவர் வந்து இந்த ஃப்ளைட்டு வந்து ஒரு இடத்துல கிராஷ் ஆகிருக்குது. இவர் வந்து அந்த கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்குள்ளேயே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இதை வந்து வைரலாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வைரலிட்டி மூலமா என்ன வரப்போகுது? மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்களுக்கு வியூஸ் வரப்போகுது. வியூஸ் வரனால அவங்களுக்கு காசு வரப்போகுது. அவ்வளோதான். அந்த அலுப்ப காசுக்காக இந்த மாதிரி ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இப்படியும் ஜனங்க இருப்பாங்களா? இந்த சூழ்நிலையே காசு பார்க்கறதுக்கு வந்து ஜனங்க வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஏற்றுக்க முடியல. சரி, இப்போ இவர் ஒரு வீடியோ ஒன்று மாட்டியிருக்கு. என்ன வீடியோ மாட்டியிருக்குன்னா, இவர் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இவர் உள்ள போற மாதிரி ஒரு வீடியோ மாட்டியிருக்குது. ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இவரு வெளியில வராரு. வெளியில வந்துட்டு திருப்பி உள்ள போறாரு. எதனால திருப்பி உள்ள போறாருன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். இவரோட பிரதரும் அந்த ஃப்ளைட்ல வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. அவரோட பிரதரோட பேர் வந்து அஜய். அஜய்ன்னு சொல்லிட்டு தான் திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள அவர் போறாரு. அவர் உள்ள இருந்து வந்துட்டு திரும்பி போறத வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஷார்ட்ஸ்ல போட்டு ஷேர் பண்றதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல போட்டு ஷேர் பண்றதா இருக்கட்டும், ஷேர் பண்ணிவிட்டு அதை வந்து வைரலிட்டியா பரப்பிக்கிட்டு, இந்த பாருங்க இதெல்லாம் மீடியா ஆளுங்க கவர்
பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இவர் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்குது. அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகறதுக்கு முன்னாடியே ஏதோ அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் வந்து பிச்சுக்குச்சாம். இவரு தான் இந்த டோர வந்து உடைச்சு வெளியில தள்ளிட்டாரோ! அதனால தான் இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிருச்சோ! அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பிட்டாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட பதிலும் வந்துருச்சு. இல்ல அவரெல்லாம் பண்ணல. இது வந்து ஒரு கிராஷ் தான். இது வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர்னால தான் நடந்திருக்குது. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் குடுத்துட்டாங்க. ஆனா இந்த சின்ன சின்ன யூடியூப் சேனல்லாம் வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்கல்ல. வியூஸ் காசுன்னு சொல்லிக்கிட்டு எத வேணாலும் நாங்க காசாக்குவோம். என்ன கிடைச்சாலும் போதும்டா. எனக்கு வந்து ரீச் தேவை, வைராலிட்டி தேவைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீப் மென்டாலிட்டி பீப்பிள்ஸ் இருப்பாங்கல்ல. அவங்கலாம் இந்த வீடியோவ வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி அது மூலியமா காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா 241 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு சார்ந்த குடும்பத்து ஆளுங்களா இருப்பாங்கல்ல. அவங்கலாம் இன்னும் அந்த துயரத்திலிருந்து வெளியில வரல. இப்ப ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இதுக்கு வந்து காரணம் ஏர் இந்தியா தான். ஏர் இந்தியா வந்து ப்ராப்பரான மெயின்டனன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஏர் இந்தியா மேல கேஸ திருப்பி வச்சிருக்காங்க. ஏர் இந்தியாக்காரங்க வந்து நாங்க வந்து 1 கோடி குடுக்குறோம். அந்த இறந்து போனாங்கல்ல அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து 1 கோடி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 25 லட்சம் ஏதோ ஒண்ணு நாங்க ஆட் ஆனா குடுக்குறோம். 1 கோடி 25 லட்சம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னதான் 1 கோடி 25 லட்சம் குடுத்திருந்தாலும் ஏகப்பட்ட நியூஸ் இப்ப வந்து வெளியில வந்துகிட்டு இருக்குது. அவங்க வந்து இன்சூரன்ஸ் ஏதோ கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் த இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம பார்த்தோம்னா இந்த 1 கோடியோ 2 கோடிக்கு மேல ஏதோ குடுக்கணுமா ஜனங்களுக்கு. ஆனா இவங்க வந்து 1 கோடி குடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. டாடா ரத்தன் டாடா அவரு இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த டாடா கம்பெனி. அவர் போயிட்டாரு. பெரியவருக்கு மட்டும் தான் மரியாதை. அவர் வந்து போயிட்டாரு. ஆனா இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன் டாடா ஃபேமிலி வந்து நாங்க குடுக்குறோம் வைக்கிறோம்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் வெளிய வருது. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ போடலாம்னு இருந்தேன். ஆனா நடுவுல சமீப காலமா இந்த 2, 3 நாளா இவரு வந்து தப்பிச்சுட்டாரு. இவரு தான் இதுக்கு காரணம். இவரு வந்து டிராவலே பண்ணல. இவரு வந்து சும்மா ஃபேக் பப்ளிசிட்டிக்காக இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாஸ் மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ், ஏகப்பட்ட இந்த எடிட்டட் வீடியோஸ் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்குது சோஷியல் மீடியால. அவர் வந்து நிஜமாலே டிராவல் பண்ணியிருக்காரு. அவரே ஒரு விக்டிம் தான். அவரே அங்க பாதிக்கப்பட்டவர் தான். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவரோட பிரதர் வந்து உயிரிழந்து போயிருக்காரு. அவரோட பிரதரோட அந்த இறுதி சடங்கு இருக்கும்ல, கிட்டத்தட்ட ஒரு 7, 8 நாள் கழிச்சு அவரோட இறுதி சடங்குல அழுதுகிட்டு கதறிக்கிட்டு இருக்காரு. Aduh sih. Halo, apa nih? இந்த மாரி ஒரு துயரமான சம்பவத்திலிருந்து அவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாரி நியூஸ் எல்லாம் பார்த்து அவரு என்ன நினைப்பாரு? எதுக்குடா நம்ம பொழச்சோம்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து நினைக்கிற விதமா நம்ம ஆளுங்கலாம் மாத்திருவாங்க போல. இந்த கேவலமான காசுக்கும், வியூஸுக்காகவும் தயவு செஞ்சு இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. அது ஒரு ரிக்வெஸ்ட்டா இந்த வீடியோல வச்சுக்கிறேன். சும்மா காசுக்காகவும், வியூஸுக்காகவும் காசு வியூஸ் என்னங்க வரப்போகுது? லைஃப் இஸ் சோ அன்பிரெடிக்டபிள்ங்க. இப்ப அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? அந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ணவங்க உயிரிழந்து போயிட்டாங்க. சரி அந்த ஃப்ளைட்ல வந்து டிராவல் பண்ணிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனா அந்த ஃப்ளைட் வந்து ஒரு இடத்துல வந்து முட்டி மோதிச்சுல, ஒரு பில்டிங்ல வந்து விழுந்துச்சுல. அந்த பில்டிங்ல இருந்த 30 பேர் ஏதோ உயிரிழந்து போயிட்டாங்க. அந்த பில்டிங்ல இருந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? லைஃப் இஸ் சோ அன்பிரெடிக்டபிள். இந்த மாரி சீப்பான வேலைய பார்த்து இந்த மாரி ஃபேக்கான நியூஸ வந்து பரப்பி அது மூலியமா நம்ம சம்பாரிச்சு அந்த காசை கொண்டு போய் நம்ம என்ன உலகத்தை விட்டுட்டு மேல போய் அங்க வந்து நம்ம என்ன மளிகையா கட்ட போறோம்? எல்லாத்தையும் நம்ம இங்க விட்டுட்டு தாங்க போனோம். தயவு செஞ்சு இதெல்லாம் பரப்பாதீங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. அண்ட் இந்த ஏர் இந்தியா பத்தி ஏகப்பட்ட நியூஸ் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்குது. அண்ட் போயிங்கை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டேன். போயிங்கு ஏகப்பட்ட வேலைகளை திருட்டு வேலைகளை பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். பார்க்கலாம், அதை போய் செக் பண்ணி பாருங்க. மேலே ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன்.
அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த ஏர் இந்தியா பற்றி ஏகப்பட்ட நியூஸ் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதை நான் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கேதர் பண்ணி முடிச்சோன்னே அதை பற்றி ஒரு ப்ராப்பரான வீடியோ சீக்கிரத்தில் நாளைக்கு முடிஞ்சா போட்டுறேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சா அந்த ஏர் இந்தியாவை பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர்.